கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, ஆண்டுடைய திருமுழுக்கை இன்றைக்கு நாம் பேருவகையோடு கொண்டாடுகிறோம். கிட்டத்தட்ட கிறிஸ்து பிறப்பு காலத்தினுடைய நிறைவை நாம் எட்டியிருக்கிறோம். எங்கு தொடங்கினோம்? கிறிஸ்து பிறப்பில் தொடங்கி அடுத்தபடியாக அன்னை மரியாள் இறைவனுடைய தாய் என்பதை ஜனவரி 1ஆம் தேதி கொண்டாடி, திருக்குடும்ப விழாவை கொண்டாடி, மீண்டுமாய் நம்ம திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடினோம். இப்போ இறுதியாக நம்ம ஏன் ஆண்டவருடைய திருமுழுக்கை இந்த நாளில் நாம் நினைவு கூறுகிறோம். நான் சொல்ல போகிற இந்த மறையுரையில் அல்லது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிற இந்த இறை சிந்தனையில் 2 பகுதியாக நான் பிரிக்கிறேன். ஒன்று, திருமுழுக்கு விவிலியத்தின் அடிப்படையில் இயேசுடைய திருமுழுக்கு எப்படி அமைந்திருந்தது என்பதும், இன்றைக்கு திருமுழுக்கை கத்தோலிக்க விசுவாசிகள் நாம் எப்படி கொண்டாடுகிறோம் என்பதையும் 2 பார்வையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 4 நற்செய்திகளுமே ஒரு சில பகுதிகளைத்தான் எல்லோரும் சொல்லி இருப்பார்கள். அதைத்தான் ஒத்த அமைவு நற்செய்தி என்று கூட சொல்லுவார்கள். 4 நற்செய்திகளுமே ஒரு பகுதியை பற்றி பேசுகிறது என்று சொன்னால், அது ஆண்டவர் அப்பத்தை பழுகச் செய்து மீன்களை பழுகச் செய்த அந்த புதுமை, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பிரெட் அண்ட் லோவ்ஸ் என்று சொல்லுகிறார்கள். அதே போல ஒரு சில பகுதிகளுக்குத்தான் அந்த சிறப்பு இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு பகுதி தான் ஆண்டுடைய திருமுழுக்கை பற்றியது. 4 நற்செய்திகளுமே ஆண்டவருடைய திருமுழுக்கை பற்றி சொல்லுகிறது. நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ, அது காலத்தின் சூழலுக்கு ஏற்ப அது சற்று மாறுபட்டு இருக்கிறது. பட் 4 நற்செய்திகளுமே இதை பற்றி பேசுகிறது. உதாரணமாக இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த மத்தேயு நற்செய்தியில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, யோவானுக்கும் இயேசுவுக்கும் இடையே இருக்க அந்த உரையாடலை போன்ற ஒரு பகுதியாக இருக்கும். யோவான் நற்செய்தியை பார்த்தீங்கன்னா அது அடையாளத்தோடு அந்த இடத்துல அது சொல்லப்பட்டிருக்கும். லூக்கா நற்செய்தியில் பார்த்தீங்க அப்படின்னா பணிவாழ்வினுடைய தொடக்கமாக அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது இயேசுடைய திருமுழுக்கு அந்த நாட்களிலே பிரபலமாக எல்லா பகுதிகளிலும் பேசப்பட்டதாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் இருந்திருக்கிறது என்பதுதான் இந்த 4 நற்செய்திகளும் இயேசுடைய திருமுழுக்கை பற்றி பேசுவதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆக இயேசுடைய திருமுழுக்கு அவருடைய பணிவாழ்வினுடைய தொடக்கம் அப்படின்றத நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, இயேசு திருமுழுக்கு பெற்றது எப்போது அப்படின்றதான் பெரிய கேள்வி. 30 வயதுல பெற்றார் அப்படின்றது நமக்கு தெரிகிறது. இயேசு பெற்ற திருமுழுக்கு எப்பேற்பட்ட திருமுழுக்கு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. வழக்கமா திருமுழுக்க 2 பகுதியா பிரிக்கிறாங்க. ஒன்று என்னது? முழுக்கு ஞானஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வயது வந்த பிறகு பெறக்கூடிய அந்த ஞானஸ்தானத்தையும், குழந்தை ஞானஸ்தானத்தையும் 2 ஞானஸ்தானமாக வைத்திருக்கிறோம். இதுல குழந்தை ஞானஸ்தானம் என்பது கத்தோலிக்க பாரம்பரியம் பின்பற்றக்கூடியதாகவும், மற்ற சபையார்கள், பெருவாரியான சபையார்கள் அவர்கள் அந்த முழுக்கு ஞானஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இளையோராக வந்த பிறகு, குழந்தை வளர்ந்த பிறகு அந்த ஞானஸ்தானத்தை கொடுப்பதையும் நம்ம பார்க்கிறோம். அவர்களிடம் நம்ம கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஏன் நீங்கள் முழுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறீர்கள் என்று கேட்டால், இயேசு திருமுழுக்கு பெற்றது 30 வயதில் தான். ஏனென்றால் அவர் அறிந்து தெரிந்து உலகம் தெரிந்த பிறகுதான் அந்த திருமுழுக்கை பெற்றார். அதனால நாங்கள் இயேசுவை பின்பற்றி அவர் பெற்றது போல அந்த முழுக்கு ஞானஸ்தானத்தை பெறுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் முழுக்கு ஞானஸ்தானம் பெறுவதில் தவறல்ல, அதற்கு இயேசுவை அடையாளமாய் காட்டுவதில் தான் சிக்கல் இருக்கிறது. என்ன அடிப்படையில் திருமுழுக்கு என்ன நடக்கிறது? ஆதி பெற்றோரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஜென்ம பாவத்திலிருந்து முழுமையாய் கழுவப்பட்டு புதுப்படப்படுகிறோம் அப்படின்றதான் அந்த திருமுழுக்கில் நடைபெறக்கூடிய ஒரு செய்தி. தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஜெனிஃபர், தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் செபாஸ்டின், நான் உன்னை கழுவுகிறேன் என்று சொல்லுகிற பொழுது அந்த ஆதி பாவத்திலிருந்து முழுமையாய் கழுவப்பெற்று புதுப்புறப்படைகிறோம் அப்படின்றது தான் திருமுழுக்கினுடைய மைய செய்தி. இங்க இயேசு பெற்ற திருமுழுக்கில் என்ன நடக்கிறது? இயேசுடைய திருமுழுக்கு அவருடைய அடையாளத்தின் வழியாக கொடுக்கப்பட்ட திருமுழுக்கை ஒழிய, அது பணிவாளினுடைய தொடக்கத்தின் அடையாளமாய் கொடுக்கப்பட்ட ஒரு திருமுழுக்கை ஒழிய, அந்த திருமுழுக்கில் பாவம் கழுவப்படவில்லை. ஒருவேளை இயேசுடைய திருமுழுக்கை நம்முடைய திருமுழுக்கோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால், நமக்கு எப்படி ஆதி பெற்றோருடைய பாவத்திலிருந்து நாம் விலக்கு பெற்றோமோ, கழுவ பெற்றோமோ, அதுபோல் இயேசுவும் கழுவ பெற்றார் என்கிற பதில் வந்தால், இயேசு கடவுள் என்று சொல்வதிலையும் இறைமகன் என்று சொல்வதிலையும் அர்த்தம் இல்லாமல் போய்விடும். ஏன்? அவர் ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தவர். அவர் பாவத்தினுடைய எந்த விதமான கரையும் இல்லாமல் மனிதனிடமிருந்து பிறந்த ஒரே மனிதர் அவர் ஒருவர் மட்டும்தான். அப்ப பாவமேதும் அறியாமல் பிறக்கிறார் என்று சொன்னால், அவரை ஆதி பெற்றோருடைய பாவம் தீண்டுவதற்கான எந்த ஒரு முகாந்தரமும் இல்லாத சூழ்நிலையில்
அவருக்கு கொடுக்கப்படுகிற திருமுழுக்கு அடையாள திருமுழுக்கா இருக்க முடியுமே ஒழிய அந்த திருமுழுக்கானது அருள் அடையாள திருமுழுக்காக, அருட்பொழிவின் திருமுழுக்காக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால கத்தோலிக்க திருச்சபையில் இருக்க ஒரு சில பேருக்கு இந்த குழப்பம் வரும். அவங்க சொல்றது கரெக்டு தானே, இயேசுவே 30 வயசுல தானே வாங்கியிருக்காரு, ஒரு அறியாத வயசுல நம்ம எதுக்கு இந்த குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்கிறவர்களுக்கு இதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் பெற்றுக்கொண்டது அடையாள திருமுழுக்கு, நாம் பெற்றுக்கொள்ளது அருள் அடையாள திருமுழுக்கு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆங்கிலத்தில் இந்த 2 வார்த்தை ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இயேசுடைய திருமுழுக்கு சிம்பாலிக் பாப்டிசம், அது ஒரு அடையாளம், சிம்பாலிக் பாப்டிசம். ஆனால் நீங்களும் நானும் கத்தோலிக்க திருச்சபையில் நமக்கு கொடுக்கிறார்களே அந்த அருள் அடையாளமானது சாக்ரமெண்டல் பாப்டிசம், சாக்ரமெண்ட், இட்ஸ் a sacrament of baptism. வித்தியாசம் இருக்கிறது. அதனால இந்த குழப்பம் ஒருபோதும் நமக்கு இருக்கக்கூடாது. அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப இயேசு யோர்தானில் திருமுழுக்கு யோவானால் திருமுழுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது நடந்த மற்றொரு முக்கியமான நிகழ்வு என்னவென்றால், அவர் தன்னை பாவிகளோடு அடையாளப்படுத்திக் கொள்கிறார். பாவியாய் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை, பாவிகளோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் விதமாய், அவர்களோடு ஒன்றரை உணரும் விதமாய் அவர் என்ன செய்கிறாரு, அந்த இடத்தில் திருமுழுக்கு பெறுகிறார். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் இல்லையா, நான் நிறைய பார்த்து, எனக்கு தெரிஞ்சு எங்கள் மறை மாவட்டத்தில் இல்லை, எங்கள் மறை மாவட்ட எனக்கு தெரிந்த ஒரு குருவானவர், கப்புச்சின் குருவானவர், ஃபாதர் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு, அவர் எங்களுக்கு டீக்கனா இருக்கிற போது பாஸ்டரல் தியாலஜியில் ஒரு பாடம் எடுக்க வந்தார். அப்போ அவர் முறை சொன்னார், அவருடைய முனைவர் பட்டத்தை பற்றி பேசுகிற பொழுது நரிக்குறவர்களை பற்றி தான் அவர் அந்த முனைவர் பட்டம் எழுதியதாக எங்கள்கிட்ட சொன்னார். அப்போ அந்த நரிக்குறவர்களை பற்றி அவர் ஆய்வு செய்கிற பொழுது அந்த நரிக்குறவர்களோட போய் வாழ்ந்தார். அந்த நரிக்குறவர்களுக்கூடையே வாழ்ந்து அவர்களோடு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு அவர்களுக்காக உரிமை குரல் கொடுக்கக்கூடியவராக இருந்து அந்த ஆய்வை மிகச்சிறப்பாக கொண்டு வந்து தன்னுடைய ஆய்வு கட்டுரையை முடித்து முனைவர் பட்டம் பெற்றார் என்பதை அவர் சொன்னார். நானும் பலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போ அந்த நரிக்குறவர்களை பற்றி ஒரு ஆய்வை செய்து அவருடைய வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்பதற்காக தன்னையே முழுமையாக அவர்களோடு அர்ப்பணித்து கொண்டதனால் அவர் நரிக்குறவராக மாறி போவது இல்லை. இவருக்கென்று ஒரு இனம் இருக்கிறது, இவருக்கென்று ஒரு படிப்பு இருக்கிறது, இவருக்கென்று ஒரு பணி இருக்கிறது. இது எல்லாமே இருந்தாலும் அந்த மக்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கிற பொழுது அவர்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். இப்படித்தான் எல்லா புரட்சியாளர்களும் அதே நிலைமையில தான் இருப்பாங்க. பெரும்பாலான புனிதர்களும் அப்படித்தான் இருப்பார்கள். அவர்களோடு பணி செய்கிற அன்னை தெரசால் போன்ற ஆட்கள் பணி செய்கிற பொழுது அவர்களோடு தன்னையே அர்ப்பணித்து கொண்டு அவர்களுக்குள் ஒருவராக நான் இருக்கிறேன் என்ற உணர்வை அந்த பகுதி மக்களுக்கு யாருக்காக பணி செய்கிறார்களோ அந்த மக்களையே நான் உங்களுள் ஒருவன் என்கிற ஒரு உணர்வை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்களோடு இருப்பது போலதான் ஆண்டோடைய திருமுழுக்கு. அவர் ஏன் திருமுழுக்கு பெற்றார்? திருமுழுக்கு பெறுவதற்கான அவசியமும் தேவையும் அவருக்கு இல்லை. ஆனால் நான் மீட்க வந்திருக்கிற இந்த மக்கள் திருமுழுக்கு பெறுகிறார்கள், பாவத்தை அறிக்கையிட்டு திருமுழுக்கு பெறுகிறார்கள். நான் அவர்களோடு ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நானும் திருமுழுக்கு பெற வேண்டும் என்றுதான் அந்த இடத்தில் இயேசு ஆண்டவர் அந்த முழுக்கு ஞானஸ்நானத்தை திருமுழுக்கு யோவானுடைய கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்கிறார். இதை நாம் தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இயேசுடைய திருமுழுக்கு என்ன நடைபெறுகிறது? மூவரு கடவுளுடைய சங்கமத்தை நாம் பார்க்க முடிகிறது. வானம் திறந்து வெண்புறா வடிவில அந்த இடத்தில் ஆவியானவர் அவர் மீது இறங்கி வருவதையும், அந்த இறங்கி வருகிற அதே சூழ்நிலையில் வானத்திலிருந்து ஒரு குரல் வெளிக்கிறது, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிடம் இவருக்கு நீங்கள் செவி சாயுங்கள் அல்ல பூரிப்படைகிறேன் என்கிற செய்தி வருகிற பொழுது தந்தை குரலாய் வெளிப்பட, ஆவியானவர் வடிவாய் வெளிப்பட, அந்த குரலினுடைய வல்லமையை அந்த வடிவாய் வந்திருக்கிற ஆவியை பெறுகின்ற ஒரு பாத்திரமாய் இயேசு ஆண்டவர் நிற்பதில்தான் தந்தை மகன் தூய ஆவியினுடைய ஒன்றிப்பை ஆண்டுடைய திருமுழுக்கில் பார்க்க முடியும். ஆக இந்த ஆண்டுடைய திருமுழுக்கில் இன்னும் ஒரு சில காரியங்கள் நம் கண் முன்பாக வந்து நிற்கிறது. இயேசுடைய திருமுழுக்கு அவருடைய இறை தன்மையின் வெளிப்பாடு, அவருடைய இறைமையின் வெளிப்பாடு. என்ன இறைமையின் வெளிப்பாடு? தன்னுடைய இறைமையை வெளிப்படுத்துவதற்கு கடவுளுடைய குரல் அந்த இடத்தில் தானே வெளிப்பட்டது. அப்ப இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். ஒன்று, இயேசுடைய திருமுழுக்கு அடையாள திருமுழுக்கு. இயேசுடைய திருமுழுக்கு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிற திருமுழுக்கு. யாரோடு? பாவிகளோடு. யாருக்காக நான் பணி செய்ய வந்திருக்கிறேனோ அந்த மக்களோடு தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு அடையாள திருமுழுக்கு. மூன்றாவது, மூவரு கடவுளுடைய சங்கமத்தை வெளிப்படுத்தக்கூடிய திருமுழுக்கு என்று இந்த பகுதியை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன் அப்படி சொல்றேன்னா, மத்தேயு நற்செய்தி 3வது அதிகாரத்தில் 6வது வசனம் என்ன சொல்லுகிறது?
திருமுழுக்கு அவன் தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு திருமுழுக்கு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். மத்தேயு 3:6 இயேசு எந்த பாவத்தை செய்தார் அல்லது எந்த பாவத்தோடு பிறந்தார் அவர் அறிக்கையிடுவதற்கு? இந்த ஒரு தெளிவோடு இயேசுடைய திருமுழுக்குல ஒரு 3 விதமான திருமுழுக்கை இயேசு பெற்றதாக விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அதை 3ஐயும் ஒவ்வொரு வரியில உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, தண்ணீர் திருமுழுக்கு. அதுதான் இன்றைக்கு நாம பார்த்தது. இது பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிறது. யாரு? மோசே ஒரு அடையாளமாய் கற்க முடியும். மோசே ஆரோனையும் அவருடைய புதல்வர்களையும் ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழை முன்பாக கொண்டு வந்து அவர்கள் மீது தண்ணீர் ஊற்றி கழுவுகிறார். லேவியர் புத்தகம் 8வது அதிகாரத்தில் இருக்கிற அந்த 6வது வசனம், பழைய ஏற்பாட்டிலும் இந்த திருமுழுக்கு இருந்திருக்கிறது. அது தண்ணீர் திருமுழுக்கு. அதை இயேசு ஆண்டவரும் அடையாள முறையில் பெற்றிருப்பதாக நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, எண்ணெய் திருமுழுக்கு. மோசே மீண்டுமாக ஆரோன் மீதும் அவருடைய புதல்வர்கள் மீதும் எண்ணெயை ஊற்றி அருள் பொழிவு செய்கிறார். அந்த திருமுழுக்கு இந்த பகுதியானது அதே லேவியர் புத்தகம் 8வது அதிகாரத்துல 23 24 வரை இருக்கிற அந்த பகுதிகளில் இருக்கிறது. இப்போ தண்ணீர் திருமுழுக்கை இயேசு பெற்றிருக்கிறார். இந்த எண்ணெய் திருமுழுக்கை எப்போது இயேசு பெற்றார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். தண்ணீர் திருமுழுக்கு அவருடைய பணிவாழ்வினுடைய தொடக்கத்தினுடைய அடையாளமாய் வருகிறது. எண்ணெய் திருமுழுக்கானது அவருடைய கல்வாரி பலியை, அந்த கல்வாரி கஷ்டத்தை, அந்த துன்பத்தை, அந்த சிலுவையை தாங்குவதற்கு முன்பாக தாவோரில் ஏற்பட்ட அந்த அனுபவமானது அவருடைய எண்ணெய் திருமுழுக்காய் அடையாளப்படுத்தப்படுகிறது. எல்லாருக்கும் தெரிந்தது போல மூன்றாவது இரத்த திருமுழுக்கு. இது கல்வாரி மலையில் ஏற்பட்ட திருமுழுக்கு. இது கல்வாரி திருமுழுக்கு. ஆக இந்த 3 திருமுழுக்கு இயேசுடைய வாழ்க்கையை பார்க்க முடியும். தண்ணீரால் பெற்ற திருமுழுக்கு, எண்ணெயால் அவர் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு, இரத்தத்தால் அவர் பெற்ற கல்வாரி திருமுழுக்கு. சரி, இப்போ இந்த இரத்தத்தால் பெறப்பட்ட திருமுழுக்கு எப்படி ஃபாதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு ஒரு சின்ன ஒரு விவிலிய பகுதி இருக்கிறது. லூக்கா நற்செய்தி இயேசுவை சொன்னது 12வது அதிகாரத்தில் இருக்கிற 50வது வசனம், நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு, அது நிறைவேறு மட்டும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஏற்கனவே ஒரு திருமுழுக்கு வாங்கியாச்சு. என்ன திருமுழுக்கு? தண்ணீரால் அவர் திருமுழுக்கு பெறுகிறார். யாருடைய கரங்களிலிருந்து? திருமுழுக்கு யோவானுடைய கரங்களிலிருந்து. மீண்டுமாக எண்ணெய் திருமுழுக்கு தாபோரில் அந்த 2 இறைவாக்கினர்களுக்கு மத்தியிலே அவருக்கு கிடைக்கிறது. அது எண்ணெய் திருமுழுக்காய் பார்க்கப்படுகிறது. ஆனால் இதையும் கடந்து ஒரு திருமுழுக்கானது எனக்காய் காத்து கொண்டிருக்கிறது. அதுதான் இரத்த திருமுழுக்கு. அந்த திருமுழுக்கை பெருமட்டும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறேன் என்று அந்த இரத்த திருமுழுக்கை கண்முன்பாய் கொண்டு அதனுடைய கலக்கத்தை, உச்சத்தை, அந்த வலியை, வேதனையை உணர்ந்து ஆண்டவர் அந்த இடத்தில் வெளிப்படுத்துவதுதான் லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரத்தில் இருக்கிற 50வது வசனம். யோவான் யாக்கோப்பின் தாய், யோவான் யாக்கோப்போட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என் பிள்ளைய வலப்புறமும் இலப்புறமும் உட்காருவதற்கான ஒரு வழி ஏற்பாடு செய்து கொடுங்கள். ஏன்னா ஒரு விதத்தில் பார்த்தா உங்களுக்கு சொந்தக்கார பையன், உங்கள் அண்ணன் தம்பி போல அவர்கள் அப்படின்னு சொல்லி யோவான் யாக்கோப்புடைய தாய் வந்து ஒரு சிபாரிசு பண்ணி ஒரு சலுகை கேட்கிற பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றார். மார்க் நற்செய்தி 10வது அதிகாரத்தில் இருக்கிற 38வது வசனம், நான் பெரும் திருமுழுக்கை உன்னால் பெற முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கிறார். அதுதான் எந்த திருமுழுக்கு? இரத்த திருமுழுக்கு. நான் கல்வாரியில் நான் படவிருக்கிற அந்த வேதனை, என் உடலில் இருந்து வழிந்தோடுகிற இரத்தத்தினால் என் உடலே முழுமையாய் கழுவப்பட இருக்கிறதே, என் உடல் முழுவதும் இரத்தத்தால் மூடப்பட இருக்கிறதே, அப்பேற்பட்ட ஒரு திருமுழுக்கை உன்னால் பெற முடியுமா என்று ஆண்டவர் அந்த இடத்தில் கேட்பதாகத்தான் இந்த 3வது திருமுழுக்காகிய இரத்த திருமுழுக்கை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆக திருமுழுக்கு என்பது தன்னுடைய பணிவாழ்வின் தொடக்கமாகவும் திருமுழுக்கு பெற்ற அனைவரினுடைய கடமையாகவும் இது இருக்கிறது. நம்ம சின்ன குறிப்பிடத்துல படிச்சிருப்போம் இல்லையா, திருமுழுக்கு பெற்றவருடைய கடமை என்ன அப்படின்னு கேட்டோன்னு சொல்லுவோம், திருச்சபையை பரப்புவதுதான் நம்முடைய கடமை அப்படின்னு நாம சொல்லுவோம் இல்லையா. அப்போ நாம் எல்லோருமே இந்த முதல்நிலை திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். இயேசு பெற்ற திருமுழுக்கின் அடிப்படையின் அல்ல, கத்தோலிக்க விசுவாசம் நமக்கு கொடுக்கிற அந்த ஆதி பெற்றோரின் பாவத்திலிருந்து முழுமையாய் விழுக்கப்பட்டிருக்கிற அந்த குழந்தை திருமுழுக்கை நாம் பெற்றிருக்கிறோம். ஒரு விதத்தில் நாம் எண்ணெய் திருமுழுக்கை நாம் பெற்றிருக்கிறோம். எதன் மூலமாக? நம்முடைய உறுதி பூசுதலில் பெற்றிருக்கிறோம் என்று கூட வைத்துக் கொள்ள முடியும். ஆனால் இந்த 3வது திருமுழுக்கு தான் கிறிஸ்துவை பறைசாற்றக்கூடிய, கிறிஸ்தவத்தை பரப்பக்கூடிய, கிறிஸ்துவை பலருக்கும் எடுத்து செல்லக்கூடிய இரத்த திருமுழுக்கு, கல்வாரி திருமுழுக்கை பெற வேண்டும் என்கிற அழைப்பை இந்த நாளில் நாம் உணர்த்தப்பட முடிவெடுக்க திருச்சபை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இதுதான் விவிலியத்தின் பின்னணியில இயேசுடைய திருமுழுக்கில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில காரியங்கள். இன்னைக்கு அப்படியே நாம இந்த நிலையிலிருந்து கடந்து இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபையில் நாம் திருமுழுக்கு கொடுக்கிறோம்.
என்னதான் பிற சபையார்கள் நம்மை விமர்சனப்படுத்தி சொன்னாலும் கூட அவர்களுக்கெல்லாம் புரிதல் இல்லை என்பதை இன்றைய மறையுரையில் நான் சொன்ன அந்த முதல் பகுதி உங்களுக்கு விளக்கமாய் சொல்லியிருக்கும் என்று நினைக்கிறேன். இனிமே உங்களை யாராவது பார்த்து நீங்க என்ன குழந்தை திருமுழுக்கு கொடுக்குறீங்க, இயேசுடைய திருமுழுக்கு எப்படிப்பட்ட திருமுழுக்கு, அவர் வயசுல கொடுக்காம குழந்தைக்கு இன்னசென்டா, அதுக்கு என்னென்ன தெரியாம கொடுக்குறீங்களேன்னு கேட்கும் போதே அவர்களுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்பதையும், அவர்கள் சொல்லுகிற அவர்கள் வைக்கிற அந்த வாதத்திற்கான பதில் உங்களுக்குள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த மறையுரையில சொன்னேன். அடையாள திருமுழுக்குக்கும் அருளடையாள திருமுழுக்குக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இயேசுடைய திருமுழுக்கு அந்த பாவிகளோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்குத்தான். ஆனால் நாம் பெறுகிற திருமுழுக்கு ஆதி பெற்றோரின் பாவத்திலிருந்து முழுமையாய் கழுவப்பட வேண்டிய ஒரு திருமுழுக்கு. அது குழந்தையா இருக்கிற பொழுது கொடுப்பதுதான் சால சிறந்தது. அதுதான் அந்த குழந்தைக்கு நாம் செய்கிற தகுதியும் நீதியுமான காரியமாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். என்னதான் விமர்சனத்திற்கு நாம பதில் சொன்னாலும் ஒரு சில நேரங்களில் திருமுழுக்கில் நாம் செய்கின்ற காரியங்கள், திருமுழுக்கு அருளடையாளம் என்கிற பெயரிலே கத்தோலிக்க திருச்சபைக்குள் நடைபெறுகின்ற நாம் செய்கின்ற ஒரு சில காரியங்களை சுய விமர்சனம் செய்வதற்கு இதுதான் சரியான நாள் என்று நான் நினைக்கிறேன். குறிப்பாக திருமுழுக்கு என்பது ஒரு திருச்சபையினுடைய கொண்டாட்டம். ஒரு குடும்பத்தில் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் அவருடைய திருமண வாழ்வினுடைய கொடையாக ஒரு ஆசீர்வாதமாக கிடைப்பது தான் இந்த குழந்தை. அவருடைய திருமண வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதத்தை தம்பதிகளுக்கு கொடுக்கிறாரு. அதுல ஒரு ஆசீர்வாதம், ஒரு கிஃப்ட் அப்படின்றத அந்த குழந்தை அப்படின்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தனி குடும்பத்தில் பிறந்து ஒரு குடும்பத்திற்கு சொந்தமான ஒரு குழந்தையை இந்த திருச்சபை என்கிற குடும்பத்திற்கு சொந்தமாக்கி இந்த திருச்சபைக்கு நான் அங்கமாக்குகிறேன், இந்த திருச்சபையுடைய உறுப்பினராக என் குழந்தையை கொண்டு வந்து சேர்க்கிறேன் அப்படின்ற விதத்துல தான் நம்ம திருமுழுக்க கத்தோலிக்க திருச்சபையில நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் பாவம் அனைத்தும் கழுவப்பட்ட ஆதி பெற்றோரின் பாவத்திலிருந்து விலக்கப்பெற்ற ஒரு குழந்தையாக, நான் கழுவப்பட்ட குழந்தையாக இந்த திருச்சபைக்கு என் பிள்ளையை தருகிறேன். என் குழந்தை ஆதி பெற்றோரின் பாவத்திலிருந்து முழுமையாய் விடுதலை பெற்று பரிசுத்தவானாய் தூய வழியில் நடப்பதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் உதவ வேண்டும் என்று திருச்சபையினுடைய உதவியை கேட்கும் விதமாகத்தான் இந்த திருமுழுக்கானது திருப்பலியில பங்குகளில வைத்து கொடுக்கப்படுகிறது, கொடுக்கப்பட்டு கொண்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கு அதனுடைய சாரம் சற்று மாறி இருக்கிறதோ அப்படின்ற ஒரு கேள்வியும் பலரும் விமர்சனத்திற்கு உள்ளாக்கக்கூடிய நிலையில் நம்முடைய திருமுழுக்கு மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை ஒரு கத்தோலிக்க விசுவாசியாய் குருவானவராய் நானே அதை விமர்சன பார்வையோடு பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அது நாம தான் விமர்சனப்படுத்திக் கொள்ளணும், அடுத்தவங்களை நம்மளை குறை சொல்வதற்கு முன்னாடி. இன்றைக்கு திருமுழுக்கு என்பது தன்னுடைய ஆள் பலத்தையும் பணபலத்தையும் செல்வாக்கையும் எனக்கு எத்தனை சாமியார் தெரியும் என்பதையும் காட்டுகின்ற ஒரு இடமாக திருமுழுக்கும் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதோ என்று நான் அச்சப்படுகிறேன். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் இங்கே வந்து கடிச்ச கதையா? இது கல்யாணத்தில் அப்படி இருந்துச்சு. தொடக்கத்தில் சாவுக்கு போவாங்க, அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய காரியம்தான். ஆனால் நம்ம அடையாளம் இந்த திருவருட்சாதனங்கள்னு பார்த்தா கல்யாணத்தில் அப்படி இருந்துச்சு. அதை ஓரளவு புரிஞ்சு கொள்ற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, வாழ்க்கையில் ஒரு முறை கல்யாணம் பெருசாக நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டோம். அப்படியே கொஞ்சம் இறங்கி வந்து புதுநன்மையை கடிச்சிச்சு. புதுநன்மையில் கூட்டமாக கொண்டு போய் சாமியார்களை ஏற்றுறது, அது பெரிய ஆடம்பரமாக பண்ணுறது, பத்திரிக்கை அடிச்சு செய்கிறது, அதுக்கு கூட ஒரு சில காரியங்கள் சொல்கிறாங்க. சாமியனுக்கு ஒத்த பிள்ளையா போச்சு, இனிமேல் நான் செஞ்ச செய்முறையெல்லாம் எப்படி வாங்குறது, என் தாய் பிள்ளையெல்லாம் மொத்தமாக பார்க்குறதுக்கு, சொந்த பந்தத்தெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்குறதுக்கு எனக்கு இது ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாச்சி எங்கள் அப்பத்தால ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, அவங்க நல்லா இருக்கும் போதே ஒரு நல்ல ஒரு விசேஷத்தை வச்சு அவங்கள சந்தோஷப்படுத்திடலாம்ன்றதுக்காண்டி தான் இந்த புதுநன்மையை வைக்கிற சாமி அப்படின்னு சொல்கிற காரியங்களை கூட ஏற்றுக்கிறதுக்கு மனசு இல்லைனா கூட ஏற்றுக்கிற வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். ஆனால் இந்த திருமுழுக்கை தனித்திருப்பலியாக வைத்து, எப்படி இந்த திருமுழுக்கை தனித்திருப்பலியாக வைத்து அந்த திருப்பலிக்கு தனக்கு தெரிந்த அத்தனை சாமியார்களையும் கூப்பிடுறது, அந்த நேரத்தில் பங்கு சாமியாரை ஒதுக்கி வைக்கிறது, இப்படியெல்லாம் செய்தோம் என்று சொன்னால் பாவம் கழுவப்படும். அந்த குழந்தைக்கு அந்த திருமுழுக்கின் போது சொல்லப்படுகிற அந்த வசீகர வார்த்தையின் மூலமாக அந்த பாவம் நீக்கப்படும். ஆனால் ஆசீர்வாதம் கிடைக்காது என்பது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. ஏனென்றால் பங்காய் சேர்ந்து அந்த குழந்தையை ஆசீர்வதித்து ஜெபித்து உள்ளெடுத்து கொள்ள வேண்டிய ஒரு திருமுழுக்கை ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்ப நிகழ்வாக மாற்றுவது என்பது உண்மையில் சரியான ஒரு காரியமாக இருக்காது. ஒவ்வொரு பங்குக்கும் ஒரு பங்கு சாமியார்னு இருக்கிறார் இல்லையா? அந்த பங்கு சாமியார் இருக்கிறார். அந்த பங்கு சாமியார் என்பது பங்கினுடைய தந்தை, அந்த பங்கினுடைய ஞானத்தந்தை. அந்த பங்கிலே கடவுளுடைய இடத்திலிருந்து ஞானத்தை நமக்கு தரக்கூடிய ஒரு வடிகாலாய் இருக்கக்கூடியவர்தான் பங்கு தந்தை. அவருடைய கரங்களில் இருந்து குழந்தை திருமுழுக்கு பெறுவதுதான் சால சிறந்த ஒன்றாக இருக்கும்.
உடனே நீங்கள் இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவீங்க. அப்படிலாம் இல்லை சாமி, எங்கள் பங்கு சாமியார் அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு. உங்கள் பங்கு சாமியார் வேணால் முரண்பட்டவராக இருக்கலாம், ஆனால் உங்கள் குருவானவர் முரண்பட்டவராக இருக்கலாம், ஆனால் அவருடைய குருத்துவம் குறையற்றது. அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. குருக்கள் குறைய உள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம். நானே சொல்கிறேன், குருக்கள் குறைய உள்ளவர்களாக இருக்கிறோம். உங்களுக்கு குருக்களை பிடிக்காமல் போகலாம். குருக்கள் உங்களுக்கு முரண்பாடான காரியங்களை, ஒன்றுக்கு மாறுபட்ட காரியங்களை செய்யக்கூடியவராக, ஒரு வேளத்தில் நீதியற்றவராக, என்ன வேணாலும் சொல்லுங்க, எப்படி வேணாலும் இருக்கலாம். குருக்கள் அப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு சில இடங்களில், ஒரு சில நபர்கள். ஆனால் அவருடைய குருத்துவம் ஒருபோதும் தவறானது அல்ல. உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறவர், உங்களுடைய குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுக்கிறவர் அந்த குருத்துவத்தில் இருந்து தான் கொடுக்கிறாரே ஒழிய அந்த குருவானவராக இருந்தவர் கொடுப்பது இல்லை. இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், திருமுழுக்குக்கு வெளியிலேருந்து ஆள் கூப்பிட்டு எங்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எங்கள் குழந்தைக்கு இவர் தான் பேர் வைக்கணும், அவர் தான் பேர் வைக்கணும், இந்த காரியத்தில் நீங்கள் தயவு செஞ்சு குறைத்து விட்டு பங்கு தந்தையர்களை முன்னிலைப்படுத்துங்க. இந்த கொண்டாட்டத்தை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, திருச்சபைக்குள்ளே கொண்டு வாங்க. ஏன் பங்கு தந்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை பல பங்குகளில் பங்கு தந்தையர்களால் நிறைவேற்றுகிறார்கள். அவர்களுக்கு இருக்கிற அக்கறையும் அவர்களுக்கு இருக்கிற அன்பும் மற்ற யாருக்குமே இருக்காது. அவர்களுடைய கைகளில் உங்கள் குழந்தை திருமுழுக்கு பெற்றால், அவருடைய குருத்துவத்திலிருந்து உங்களுடைய குழந்தை திருமுழுக்கு பெற்றால், அது இரட்டிப்பு ஆசீர்வாதமாய் குழந்தைக்கு அமையும். அதே நேரத்தில் அவர் ஒருவரால் தான், பங்கு தந்தையால் தான் மக்களை உரிமையோடு சொல்ல முடியும், இன்றைக்கு என்னுடைய குடும்பத்தில் ஒரு குழந்தை வந்து சேர்கிறது, பங்கு இறை மக்களே என் பிள்ளைக்காக ஜெபியுங்கள் என்று கேட்கக்கூடிய தகுதி வாய்ந்த மனிதர் பங்கு தந்தை தான். எங்கள் வீட்டில் நடந்த நிகழ்வை சொல்கிறேன். நான் 2-3 காரியங்களில் எங்கள் வீடுகள் நடந்த திருமுழுக்கில் கொஞ்சம் விடாப்படியாக நின்றேன். முதல்ல என் தம்பியுடைய குடும்பத்தில் குழந்தை பிறக்கிற பொழுது நான் சொன்னேன், பங்கு சாமியார்கிட்ட போங்க, முதல்ல பங்கு சாமியார்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு. பங்கு சாமியார்கிட்ட போனாங்க. பங்கு ஃபாதர் என்னை கூப்பிட்டார். என்னதான் இருந்தாலும் நீ தம்பிக்காரங்க அண்ணங்காரங்க இருக்கும் போது நல்லா இருக்குமா, அந்த நேரத்தில் நான் சிவகங்கையில் இருக்கிறேன், என்னுடைய பங்குல நான் பாஸ் சென்டரில் இருக்கிறேன், அடுத்த கேம்பஸ் ஒரு 10 அடி தள்ளி போனால் கத்தீட்ரல் இருக்கும். என்னை கேட்கும் போது சொன்னேன், பங்குசாமியார் வச்சு நீங்கள் ஞானஸ்நானம் கொடுங்க, அதான் நல்லது அப்படின்னு சொன்னேன். பங்குசாமியாரை என்னை கூப்பிட்டார். அது நல்லா இருக்காது ப்ரோட்டோ, நீ வா, நீ வந்து கொடு அப்படின்னு. நான் கொடுக்குறேன் சாமி, பட் நீங்கள் தான் பூச வைக்கணும். நீங்கள் பூச வச்சிங்கன்னா நான் கொடுக்குறேன், இல்லாட்ட நான் பூச வைக்கிறேன், நீங்கள் பிள்ளைக்கு ஞானஸ்நானம் கொடுங்க, உங்கள் கையில் கொடுக்குறதா சிறப்பாக இருக்கும் என்று நான் சொன்னேன். ஒரு குருவானவராய் நான் இந்த வலியை, வேதனையை, இன்றைக்கு திருமுழுக்கு எப்படியெல்லாம் திசை மாறி போகிறது என்பதை உணர்ந்ததெல்லாம் நான் சொன்னேன். என் தங்கச்சி வீட்டில் திருமுழுக்கு நடக்கிற பொழுது சொன்னேன். 2-3 காரியங்கள் சொன்னேன். கிறிஸ்தவ பேர் வைங்க, அப்படி இல்லைன்னா தமிழ் பேர் வைங்க, புரிகிற மாதிரி பேர் வைங்க, அப்போ தான் நான் திருமுழுக்கு வருவேன் என்று, திருமுழுக்கு வருவேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ பங்குசாமியார்கிட்ட கேட்டேன், ஆனால் இந்த மாதிரி நான் பூசைக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ நீனே திருமுழுக்கு கொடு, உன்னுடைய வீட்டு பிள்ளை, நீ கொடுக்குறதுல என்ன இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். இதுவே நான் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கணும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் சாமியார் இருக்கிறதுனால நான் போய் கொடுக்கறது எப்படி சரியாக வரும்? ஆனால் பங்கு தந்தை கேட்டுக்கொண்டார், நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ, நீ வந்து கொடு அப்படின்னு சொன்னதுனால நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இதையெல்லாம் இன்னைக்கு நாம் என்ன செய்யணும்? விமர்சனத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டும், இதையெல்லாம் நாம் களைய வேண்டும் என்று நினைக்கிறேன். அடுத்ததாக இதே திருமுழுக்கில் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் ஆடம்பரத்தை பெருக்குவது. தயவு செஞ்சு அதெல்லாம் நீங்கள் குறைங்க. திருமுழுக்கை நீங்கள் வந்து பங்குல ஞாயிற்றுக்கிழமை பூசையில் நீங்கள் திருமுழுக்கு வச்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆடம்பரத்திற்கான வேலைகள் இருக்காது. இல்லை ஃபாதர், நான் ஏதாவது செஞ்சு தான் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் குழந்தையினுடைய பேரில் 4 ஏழை பிள்ளைகளுக்கு 4 உடை எடுத்து கொடுங்கள், அவர்களுக்கு உணவு வாங்கி கொடுங்கள், 4 பேருக்கு நல்லது செய்யுங்க, அது குழந்தைக்கு புண்ணியமாக வந்து சேரும். திருமுழுக்கினுடைய மகிமையையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் களங்கப்படுத்தாமல் நம்மால் திருமுழுக்கை கொண்டாட முடியும் என்பதை நான் இந்த இடத்தில் சொல்ல விரும்புகிறேன். 3ஆவதாக, இந்த திருமுழுக்கில் நடக்கிற இன்னொரு கூத்து என்ன அப்படின்னா, பெயர்களை வைப்பது. திருமுழுக்கில் முக்கியமே பெயர் தானே. இன்றைக்கு பெயர் வைப்பதில் நாம் காட்டுகின்ற அசால்ட்டுத்தனங்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பேர் வைக்கும் போது அம்மாட்ட இருந்து ஒரு எழுத்து எடுக்கிறது, அப்பாட்ட இருந்து ஒரு எடுக்கிறது, தாத்தாட்ட இருந்து ஒரு பேர் எடுக்கிறது, அப்பத்தாட்ட இருந்து ஒரு பேர் எழுத்து எடுக்கிறது, இந்த எழுத்தையெல்லாம் போட்டு அப்படியே சஃபுல் பண்ணி அதுலேருந்து ஒரு வார்த்தையை உருவாக்குறது, அந்த வார்த்தைக்கு நீங்களாக ஒரு மீனிங் கண்டுபிடிக்கிறது. ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியலையா, ஃப்ரெஞ்சிலேருந்து ஒரு நேம் எடுக்கிறது, இட்டாலியன் நேம் எடுக்கிறது, பெர்ஷியன் நேம் எடுக்கிறது, அரபு நேம் எடுக்கிறது. இதெல்லாம் எதற்காக? உங்கள் குழந்தை பெர்ஷிய மொழி பேச போகிறதா, அரபு பேச போகிறதா, இட்டாலியன் பேச போகிறதா, ஃப்ரெஞ்சு பேச போகிறதா? எதுவுமே இல்லையே. அப்படிப்பட்ட நிலையில நம்முடைய தாய்மொழியாம் தமிழில் எத்துணை அழகான பெயர்கள் இருக்கிறது. அந்த பெயர்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலாம். புனிதருடைய பெயர்கள் இருக்கிறது, அதையும் கடந்து விவிலிய பெயர்கள் இருக்கிறது. இதை எல்லாவற்றையும் தள்ளி விட்டுட்டு இந்த திருமுழுக்கினுடைய மையமாக இருக்கிறது, அவனுடைய வாழ்க்கையினுடைய அடையாளமாக இருக்க போகிறது, உங்களுடைய குழந்தையினுடைய தொடக்கம் முதல் இறுதி வரை, ஏன் இறப்புக்கு பின்பாகவும் அவனை சுமந்து சொல்லக்கூடிய ஒன்று என்னவென்றால் அந்த பெயர் தான். அந்த பெயர் வைக்கிற பொழுது பொருளுள்ள,
புனிதம் நிறைந்த நற்பெயர்களை தேர்ந்தெடுத்து குழந்தைகளுக்கு வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். அதை செய்தால் இந்த திருமுழுக்கு உண்மையிலேயே உங்கள் குழந்தையுடைய திருமுழுக்கு அர்த்தமுள்ள ஒரு திருமுழுக்கா இருக்கும். அதே நேரத்தில் உங்க குழந்தைக்கு நீங்க பேர் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய விருப்பத்திற்கு உட்பட்ட பெயரை வையுங்கள். எனக்கு ஐ திங்க் ஒரு 2 வாரத்துக்கு முன்பாக நான் முன்னாடி இருந்த பங்குல இருந்து ஒருத்தர் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி கா கே கு கே கை இந்த எழுத்துக்களிலிருந்து ஏதாவது ஒரு பெயரை எனக்கு எடுத்து சொல்லுங்கள் சாமி அப்படின்னு வந்து. சில நேரத்தில் ஜே கே யூ இந்த மாதிரி எழுத்துக்கள் ஆல்பபெட்ஸை போட்டு இந்த எழுத்துக்கள் இருக்கிற பெயரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் உடனே ஃபோன் அடிச்சு அவர்கிட்ட கேட்டேன், ஏக்கா எதுக்கா என்னட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ சொன்னா, ஃபாதர் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீல்ல ஃபாதர், வெளிநாட்டில் இருக்கலாம் கிறிஸ்தவ நாடு, அங்கே நிறைய பேர் நல்ல புது பேராக நல்ல பேராக வைப்பாங்க கிறிஸ்தவ பேர்லாம் அப்படின்னாங்க. ஏங்க இந்த நாட்டில் வைக்கிற பேர் இந்த நாட்டுக்குன்னே உரிய பேர் தான் பெரும்பாலும் வைக்கிறாங்க. இந்த நாட்டில் பேசக்கூடிய இந்த நாட்டினுடைய கலாச்சார பண்பாட்டு கூறுகளை உள்வாங்கி இவங்களுடைய இந்த லோக்கல் லாங்குவேஜ் பேரை தான் நிறைய பேர் இந்த இடத்துல வைக்கிறாங்க. இதை கொண்டு உங்கள் குழந்தைக்கு வச்சுன்னா அது உங்களுக்கு விளங்காது. ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா தெரியும் அது சரியானது அல்ல. உங்கள் குழந்தையை அந்த பெயரை வைத்து கூப்பிடுகிற பொழுதே அந்த குழந்தைக்கு நான் எவ்வளவு முக்கியமானவன் என்பது புரிய வரணும். ஆசீர்வாதம் அப்படின்னு கூப்பிட்டா ஆசீர்வாதமா அந்த பேரு. எங்கள் வீட்டில் பேர் வச்சிருக்கோம் மகிழன் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். அப்போ அவனுக்கே தெரியும் என்ன துக்கம் வந்தாலும் சரி தூக்கி எறிஞ்சு நம்ம சந்தோஷமா இருக்கணும், அந்த சந்தோஷத்தை பிறருக்கு கொடுக்குன்ற எண்ணத்தை குழந்தைக்கு நமக்கு சொல்லி கொடுக்கணும். இன்னொருத்தருக்கு இனியன்னு பேர் வச்சோம், அந்த பேர்ல ஒரு அழகு இருக்கிறது இல்லையா? இனிமையானவனாக நான் இருக்க வேண்டும், இனிமை பிறருக்கு கொடுக்க வேண்டியவராக இருக்க வேண்டும், சமாதானம், என்ன அருமையான பேர் பார்த்துக்கோங்களேன். இந்த மாதிரி எத்தனையோ பேர்கள் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சுனா ஒரு ஃபாதருடைய பேர் மகிழ்ச்சி மன்னன், ஃபாதருக்கு வச்ச பேரை பாருங்க மகிழ்ச்சி மன்னன். இது போன்று இந்த பேரை வைங்க அப்படின்றதுக்காண்டி சொல்லலை, உங்களுடைய பெயர் நீங்கள் யார் என்பதையும் நீங்கள் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் எப்படிப்பட்டவராக இந்த சமூகம் உங்களை எதிர்பார்க்கிறது என்பதையும் சொல்லக்கூடியதாக பெயர் இருக்க வேண்டும் என்பது நினைக்கிறேன். 4வது பெற்றோர்கள், ஞான பெற்றோரை தேர்வு செய்வதில் தயவு கூர்ந்து அக்கறை காட்டுங்கள். எனக்கு சொந்தக்கார அப்படின்றதுனாலையும் எனக்கு தெரிஞ்சவன்றதுனாலையும் யாரையும் ஞான பெற்றோராய் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அவருக்கு உண்மையிலேயே ஞானம் இருக்கிறதா என்பதை பாருங்கள். ஒரு காலத்தில் அப்படி இருந்துச்சு, கோயில் பிள்ளையே இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஞான பெற்றோராக இருப்பாங்க. எனக்கு வயசு 38 வயசாகுது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஞான பெற்றோரை பற்றிய பெரிய ஒரு விளக்கம்னா தெரியாது, அந்த முக்கியத்துவம் தெரியல. அப்போ பங்குசாமியார் ஞானசானம் கொடுக்க வராருன்னா 10 பிள்ளை நிற்கிதா, கோயில் பிள்ளைங்க வாயா அப்படின்னு சொல்லி நிற்க வச்சு எல்லாத்துக்கும் பேரை கொடுத்துட்டு அவங்க பேரை எழுதிட்டு போயிடுவாங்க, கோயில் பிள்ளை பேர். எனக்குலாம் எங்கள் கோயில் பிள்ளை தான் ஞான பெற்றோர். எனக்கு அந்த கோயில் பிள்ளைக்கு எந்த சம்மந்தம் இல்லை, ஏதோ ஒரு புண்ணியத்தை நம்ம சாமியார் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு நம்ம பல நிலைகளில் வளர்ந்திருக்கிறோம். குழந்தைக்கு நீங்கள் ஞான பெற்றோரை தேர்ந்தெடுக்கிற பொழுது ஒருவேளை நானே ஞானம் தவறி போகிறேன் என்று சொன்னால் இந்த பிள்ளைக்கு இறை விசுவாசத்தை நம்பிக்கையை சொல்லித்தரக்கூடிய நல்லதொரு பெற்றோரை, ஞான பெற்றோரை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ உங்கள் குழந்தைக்கு எந்த குழந்தைக்குமே அம்மா அப்பாவை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை இல்லை. ஆனால் அந்த குழந்தைக்கு நல்ல ஞான பெற்றோரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியமும் ஒரு பெரும் கடமையும் நமக்கு இருக்கிறதுனால இந்த 3-4 காரியங்களை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இன்றைக்கு இந்த திருமுழுக்கை பற்றி நான் சொல்லுகிற பொழுது சொன்னது, இன்றைக்கு யதார்த்த திருமுழுக்கு, இன்றைக்கு நடைமுறையில் நடைபெறுகிற திருமுழுக்கில் முதலில் அதை ஆடம்பரப்படுத்தாதீர்கள். பங்கு தந்தையர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஆலயத்தில் வைத்து பங்கு சமூகத்தில் நடத்துங்கள், முதல் காரியம். 2வது, பேர் வைக்கிற பொழுது நீங்கள் சிரத்தை எடுத்து நல்ல பொருளுள்ள கத்தோலிக்க தமிழ் அல்லது புனிதர்களுடைய பெயரை தேர்ந்தெடுங்கள். 3வது, ஞான பெற்றோரை தேர்ந்தெடுப்பதில் சற்று சிரத்தை காமித்து நல்ல ஞானமுள்ள மனிதர்களை உங்கள் பிள்ளைக்கு ஞான பெற்றோராய் நிறுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்கள் திருமுழுக்கும் ஆசீர்வாதம் உள்ளதாயிருக்கும், உங்கள் குழந்தைக்கு இரட்டிப்பு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை ஆண்டோடைய திருமுழுக்கை கொண்டாடுகின்ற இந்த நல்ல நாளில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இறைவன் எனக்கு இந்த ஆராதனை வலையொலியை தந்திருக்கிறார். இந்த வலையொலியின் வழியாக நான் பகிர்ந்து கொண்ட இந்த கருத்தும் இந்த இறை செய்தியும் உங்களுக்கு உண்மையிலேயே பயன்படும் என்று சொன்னால் இதை பிறரோடு பகிருங்கள். ஏனென்றால் திருமுழுக்கினுடைய அந்த முக்கியத்துவத்தை, அதனுடைய புனிதத்துவத்தை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இயேசுடைய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். ஆமென்.